கூட்டணி பாஜகவோட போட்டாரே தவிர இவர் சொல்கிற மாதிரி இன்னும் மெகா கூட்டணி அமைக்க முடியல. அந்த 2 கட்சி தான் இருக்கே தவிர மற்றதெல்லாம் உதிரியா வாசன் போன்றவர்கள்லாம் சின்ன சின்ன கட்சி. ஸோ இவரால் இன்னும் மெகா கூட்டணி கட்டமைக்க முடியல. என் கூட்டணி கட்சிகள்லாம் வருவாங்கன்னு அங்கே பார்த்தா கடைசியில் வெறும் பாஜக ஆட்கள் தான் உட்காந்துருக்காங்க தவிர வேறு யாரும் கிடையாது அங்கே. அதனால் வந்து இவரால் ஃபஸ்ட்டு நம்பர் 1 இவரால் மெகா கூட்டணி அமைக்க முடியலன்றது ஒரு விஷயம். 2வது வந்து இவர் வந்து பாஜகவோட போயிட்டுருக்கார். நான் ஏன் பாஜக நான் வந்து தேர்தலில் ஜெயிக்கணும், ஓட்டுக்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும், அதான் பாஜகவோட சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் முதல்ல வந்து இவர் கட்சியை ஒருங்கிணைக்கணும். இவர் கட்சியை ஒருங்கிணைக்கலைன்னா வந்து இவருக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறையும். தெற்குலையும் டெல்டாலையும் ரொம்ப மோசமாக போன வாட்டி அவர் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் அவங்க பாஜகவோடய இருந்திருக்காங்க. தெற்கு டெல்டா மாவட்டங்களில் 41 எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியில் 4 இடத்துல தான் வின் பண்ணியிருக்காங்க. சவுத்தில் வந்து 58 கான்ஸ்டியூன்சியில் வெறும் 16 இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. இவங்க 66 பேர் வின் பண்ணாங்க அதிமுகவில். அதில் 35 பேர் வந்து மேற்கு மண்டலத்தில் இருக்கிற 8 மாவட்டங்களில் வின் பண்ணவங்க தான். மற்ற 31 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 31 பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல 2 பேர், சில இடத்துல 3 பேர், மொத்தம் 31 மாவட்டங்களில் 31 பேர் வின் பண்ணியிருக்காங்க. இப்போது 35 பேர் ஒர்க் பண்ண 8 மாவட்டங்கள், அது இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங். அங்கே நீங்கள் போன வாட்டியும் பாஜகவோட தான் இருந்தீங்க, இந்த வாட்டியும் பாஜகவோட தான் இருக்கீங்க. அதனால் வந்து மேற்கு மாவட்டமோ இல்லை ஏசி சண்முகம் இருக்கிற வன்னியர்கள் இருக்கிற மாவட்டமோ உங்களுக்கு ஓரளவுக்கு உதவலாம். ஆனால் டெல்டாவில் தெற்குல ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க நீங்கள். அப்போது நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்களே திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் சொல்கிறீங்களே, முதல்ல நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல கட்சி ரீதியாக ஒன்றிணைங்க. நீங்கள் ஒருங்கிணைந்து வாங்க. கட்சி ஒருங்கிணைந்தால் மக்கள் பார்வையில் நீங்கள் பலமாக இருப்பீங்கன்னு தெரியும்.